விருதுநகர் மாவட்டம் காங்கிரசின் உயிர் மூச்சு, இதயம், நாடி நரம்பெல்லாம் இருக்கின்ற ஒரு மாவட்டம் என்றால் அது விருதுநகர் மாவட்டம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி அந்த தீப்பொறி விருதுநகரில் இருந்து புறப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பறந்து விரிந்து அது இந்தியாவிற்கான தலைமையாக விருதுநகர் மாறியது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பொழுது அவர் ஆற்றிய பணிகள், கட்சியுடைய கட்டமைப்புகள், கட்சிக்காக அவர் சேர்த்த சொத்துக்கள், அவர் விட்டு சென்ற விழுதுகள் தான் இன்று ஆலமரமாக தாங்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கத்தை. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டக்கூடிய தலைவராக 2 பாரத பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் விருதுநகர் மண்ணிலிருந்து சென்றவர் என்பதுதான் மிகப்பெரிய பெருமை. விருதுநகருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு அரசியல் ரீதியாகவும் நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, பண்பு, கலை, கலாச்சாரம், இலக்கியம், இலக்கணம் எல்லாவற்றிலும் பின்னி பிணைந்திருக்கின்ற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். ஆகையால் தான் இந்த தேசமே கண்டிராத ஒரு தலைவரை விருதுநகர் கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய மண். இந்த மண் இன்னும் உயிரோட்டத்தோடு காங்கிரஸ் பேர் இயக்கம் அரசியல் இருக்கிறது என்றால் அது விருதுநகர் மண் என்பதை நாம் வலிமையாக, நேர்மையாக இங்கே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். இன்று இந்திய அரசியலில் என்ன சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது? இந்திய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலும் அது பறந்து பிரிந்து இப்பொழுது ஒரு ஆளுமையோடு காங்கிரஸ் பேர் இயக்கம் நிமிர்ந்து நிற்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் இந்த தேசத்தின் முகமாக, இந்த தேசத்தின் குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இன்று எங்கு சென்றாலும் எல்லா மாவட்டங்களிலும் நம் கட்சியை சார்ந்தவர்கள் சில குமுறல்களை கொட்டுகிறார்கள் அல்லது வேதனையை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். நான் ஏற்கனவே இந்த கூட்டத்தை திருவண்ணாமலையில முதல் முறையாக ஆரம்பிக்கும் பொழுது முன்பெல்லாம் நாங்கள் பேசிவிட்டு சென்றோம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பேசுங்கள், நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்றார். தனித்தனியாக சந்தித்தாலும் சரி, மைக்கை கொடுத்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று சொன்னாலும் சரி, அவர்களுடைய குரல் எல்லாம் முதல் குரல் எப்பொழுது இந்த கட்சி கட்டமைப்பு வலிமை பெறும், எப்பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கம் பலம் பெறும். 1967 வரை நாம் தானே எல்லோருக்கும் கொடுத்திருந்தோம், இப்பொழுது நாம் பெறுகின்ற இடத்தில் இருக்கிறோமே என்று எல்லா மாவட்டங்களிலும் நம்முடைய தலைவர்களுடைய குரல். அதைத்தான் அண்ணன் மாணிக்காவலர் உரையாற்ற பொழுது தெளிவாக பதிவு செய்தார். இன்று இல்லை என்றாலும் என்றால் ஒரு நாள் நம்முடைய கனவு நனவாகும். அதற்கான உழைப்பை நாம் முதலீடாக செய்வோம், அதற்கான வேலை திட்டங்களை நாம் தொடங்குவோம் என்று இங்கே உறுதியாக சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் 1967க்கு முன்பு எப்படி தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் விருதுநகர் வழிகாட்டியதோ அதே அடிப்படையில் இப்பொழுதும் உங்களிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் வழிகாட்டுங்கள், தமிழ்நாட்டை தலைநிமிர செய்யுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையை உருவாக்குவதற்கு அந்த விருதுநகரிலிருந்து ஆரம்பிக்கின்றது. இங்கிருந்து புறப்பட்ட தீதான் கடந்த காலங்களிலே இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருக்கிறது. இப்பொழுதும் அதை மீண்டும் ஒரு சகாப்தமாக நாம் எடுத்து செய்வோம் என்ற வேண்டுகோளை தலைவர் பெருமக்களுக்கு இங்கு வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே தலைவர் ராகுல் காந்தியை பற்றி தலைவர்கள் பேசினார்கள். குறிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவாக சொன்னார். அவர் எந்த அரசியலை கையெழுக்கிறார், இவ்வளவு காலமாக திரும்பி பார்க்காத மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். இவ்வளவு காலமாக இவர்களெல்லாம் எங்கு இருக்கிறார்கள் என்று ஆங்கிலத்தில் சைட்லைன் என்று சொல்லுவார்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். இப்பொழுது எல்லோரையும் அரவணைக்கிறார். நீங்கள் எல்லாம் இந்த தேசத்தின் பிரஜைகள், நீங்கள் எல்லாம் இந்த தேசத்தின் தலைவர் பெருமக்கள். உங்களுடைய இடத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் தேசத்திற்காக பணியாற்றுங்கள். அந்த தேசத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை இருக்கிறது. அதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கம். இந்த கட்சிகளை இணையுங்கள் என்று நாம் எல்லாம் கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது
எல்லா மாவட்டத்திலும் ஒரு மாறுதல் தெரிகிறது. என்ன மாறுதல்? நமக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை, நமக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அந்த அங்கீகாரத்தை இந்த தலைமுறையில் நாம் பெற்றே தீர வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள், உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் என்ற வேண்டுகோளை முதலில் வைத்தது போல அது விருதுநகரிலிருந்து ஆரம்பிக்கட்டும், விருதுநகர் வழிகாட்டட்டும். விருதுநகர் வழிகாட்டல் என்றால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கு வழிகாட்ட வேண்டும். அவர் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எப்படி பரிணாம வளர்ச்சி பெற வேண்டும், எப்படி கட்டமைப்பு வலிமை பெற வேண்டும், எப்படி கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பை அவர் எடுத்து எல்லா மாவட்டங்களுக்கும் வழிகாட்டுகின்ற மாவட்டம் விருதுநகர். அந்த அடிப்படையில் உரிமையோடு இங்கு நான் அவரிடம் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். அது மட்டுமல்ல, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னை தலைவராக நியமனம் என்று வாழ்த்து சொல்லும் பொழுது சொன்னார், நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை கடினமாக உழைக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. இதற்கு முன்பு இருந்தவர்கள் உழைக்காமல் இல்லை, அவரவருடைய பகுதிக்கு அவர்கள் உழைத்தார்கள். ஆனால் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற இடத்தில் நான் அங்கிருந்துதான் பார்க்கிறேன். ஒரு நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த பொறுப்பில் எந்தவித மாசுபடியாமலும் எந்தவித கலக்கம் ஏற்படாமலும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன வார்த்தை தான் இன்று நினைவு வருகிறது. இந்த கட்சியில் உள்ள எல்லோரும் இந்த கட்சியினுடைய தலைவர்கள். இந்த தலைவர் பொறுப்பு என்பது ஒரு பொறுப்பு. நான் ஆரம்பத்தில் பதவி இருக்கின்றதை சொன்னேன். இதை நான் பொறுப்பாக நினைக்கிறேன். இன்று கூட விமான நிலையத்தில் வரும்பொழுது சொன்னேன். ஓமந்தார் புத்தகத்தை படிக்கும் போது ஓமந்தார் சொல்லுகிறார், நான் தலைவராக பொறுப்பு இருக்கும் பொழுது சங்கடப்பட்டு நெளிந்து அந்த பதவியை ஏற்றேன். ஆனால் அந்த பதவியை கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக கொடுத்தேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த கட்சியிலுமே கிடையாது. எல்லா கட்சியிலும் பொறுப்பு போனால் விரக்தி அடைவார்கள், பதவி போனால் படுத்துக் கொள்வார்கள். ஆனால் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் மட்டும்தான் பொறுப்பை கொடுத்தாலும் மகிழ்ச்சியோடு கொடுப்பவர்கள், தோழர்களாக தொண்டர்களாக வாழ்ந்தவர்கள். அந்த அடிப்படையில தான் நான் எல்லா இடத்திலும் சொல்லுவது, தொண்டருக்கு தொண்டராக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் கூட எல்லோரும் எதிர்பார்த்தார்கள், ஏதாவது நான் ஒரு வேட்பாளரை உள்ளே சுருங்கி விடுவதா, எனக்கு வேண்டிய வேட்பாளரை உள்ளே கொண்டு வருவாரா என்று. எந்த காலத்திலும் அந்த முயற்சிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் எல்லோரும் எங்களுடைய வேட்பாளர்கள், எல்லோரும் இந்த கட்சியுடைய சொத்துக்கள். நாளை ஒரு அவதூறு இவருக்கு வேண்டிய மாணவரை மாவட்ட தலைவராக்கி விட்டார், இவருக்கு வேண்டிய மாணவரை பாராளுமன்ற உறுப்பினராக்கி விட்டார், இவருக்கு வேண்டிய மாணவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி விட்டார் என்ற பழி பாவத்திற்கு நாம் ஆளாக கூடாது. ஏனென்றால் காங்கிரஸ் பேரியக்கம் என்பது தியாக வேள்வியில வளர்ந்த இயக்கம். தலைவர்கள் எல்லாம் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வளர்ந்தார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் தான் ரத்தமும் சிந்தினார்கள், வேர்வையும் சிந்தினார்கள், உயிரையும் குறையாக கொடுத்தார்கள், சீழும் சிந்தி இந்த தேசத்தை வளர்த்தவர். பிரிட்டிஷ்காரன் அடித்த அடியில உழைப்பில கையெல்லாம் சீழ்பிடித்து கொட்டும் அளவிற்கு உழைத்த கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கட்சிக்கு துரோகம் செய்ய வேண்டும், சுயநலமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பமே வம்சமே விலகாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தில் பணியாற்றுவதில் ஒரு சாதாரண தொண்டராக, தொண்டனுக்கு தொண்டராக வழி நான் பணியாற்றுவது. அதனால் தான் உரிமையோடு கேட்கிறேன், விருதுநகர் வழிகாட்டட்டும், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும். நாம் எந்த திசையிலும் போக வேண்டும், கட்டமைப்பை எப்படி வலிமைப்படுத்த வேண்டும், கட்சியை எப்படி பலப்படுத்த வேண்டும், எல்லோரும் சேர்ந்து கூடி தேர் இழுப்போம் என்று சொல்லுவார்கள். அதோடு எல்லோரும் சேர்ந்து நாம் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நீங்கள் எல்லாம் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார். இந்த தேசத்துடைய ஆளுமை என்று சொல்லலாம். மிகப்பெரிய முதலைகள் 2 பேர், அதானியும் அம்பானியும், எந்தவித சமாதானமும் இல்லாமல் ஒரு செருப்பு தைப்பவருடைய கடையில் கூட நான் உட்கார்ந்து அவருக்கு ஆதரவாக சகோதரராக இருப்பேனே தவிர இந்த பண முதலைகளும் ஒருபோதும் ஆதரவாக இருக்க மாட்டோம் என்ற சவால். இப்படிப்பட்ட தலைவர் இந்த பூலோகத்தில் இந்த நூற்றாண்டில் நமக்கு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிறார். அண்ணன் மாணிக் தாக்கூர் அவர் கூட சொல்லும்போது சொன்னார், எதையும் நேர்மையாக பேசக்கூடியவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மனதில் வைக்காதவர். அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் பிடிக்காது என்று சொல்லுவார், பிடித்தால் ஆதரவு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் கிடைத்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு திருநெல்வேலிக்கும் கோயம்புத்தூருக்கும் வரும்பொழுது ஒரு 5 நிமிடம் உரையாற்றினார்.
அவர் அந்த 5 நிமிடம் தனியாக என்ன உரையாற்றும் போது அவருடைய பார்வை எப்படி இருந்தது என்றால், தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, தமிழ்நாடு வளர்ச்சி பெறும், காங்கிரஸ் இயக்கம் முதன்மை கட்சியாக வரும், இதை வருவதற்கு எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கின்றன, வலிமையாக இருக்கின்றது, காங்கிரஸ் இயக்கம் உயிரோடு இருக்கிறது என்பதை என்னால் உணர முடியும். ஆகவே அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் விளங்க வேண்டும் என்றுதான் நம்ம தலைவர் பெருமக்களுடைய பார்வை. இங்கே காங்கிரஸ் கட்சியில என்ன பிரச்சனைகள் என்பதை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார். ஒரு மோட்டிவேஷன், ஒரு கல் இருக்கிறது பாறாங்கல் என்றால் அதை 1000 பேர் சேர்ந்து கூட தள்ள முடியாது. ஆனால் ஒரு நிம்புகோல், சிறிய ஒரு கடாப்பறையை வைத்து அப்படி தீண்டி விட்டால் போய் விழுந்துவிடும் என்று சொல்லுவார். ஆனால் வலிமையாக இருக்கின்ற கட்சியில வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறதா, கட்டமைப்பு வலிமையாக இருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரர் ராஜா அவர்களையும் அருமை சகோதரர் ரங்கசாமி அவர்களையும் கேட்டால் எந்தெந்த வட்டாரத்தில் எவ்வளவு பொறுப்பாளர் இருக்கிறோம், எந்தெந்த கிராமத்தில் நம்முடைய கட்டமைப்பு இருக்கின்றன சொல்லுவார்கள். ஆனால் இதை வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு செயல் திட்டங்களை நாம் தீட்ட வேண்டும். செயல் திட்டங்களை தீட்டினால்தான் நம்முடைய கட்சி வலிமை பெறுவதற்கும் பொலிவு பெறுவதற்கும் நம்பிக்கை இளைஞரிடம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்ல இருந்து 2 பேர் விலகி சேர்ந்தாங்க. வழக்கறிஞர் குமார் நான் கேட்டேன், அவங்க 24 மணி நேரமும் தோழர் நல்லக்கண்ணோடு இருப்பவர் ஆரன் கேட்கிறார். நான் கேட்டேன், எந்த அடிப்படையில காங்கிரஸ்ல நீ நல்லக்கண்ணை அவர்கிட்ட வர கேட்டேன். நான் அவர்கிட்ட பேசணும்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட பேசிட்ட தோழர், அவர் தான் நீங்க போங்க காங்கிரஸ் அப்படின்னாரு. அவர் எப்படி சொல்ல முடியும், அவர் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டேன். அப்புறம் தொலைபேசியில் அவருக்கு சரியா பேச முடியல. நேர கார் எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போனோம் நந்தனத்துல. அப்புறம் ஐயா இந்த மாதிரி இந்த கூடவே இருக்கிற குமார் காங்கிரஸ்ல இணையறாரு. என்ன சிரிச்சிட்ட சொன்னார், நான் தான் போய் இணைய சொன்னேன். எப்படி தோழர் நீங்க சொல்ல முடியும்னு கேட்டார். கம்யூனிஸ்ட்ல இருக்கணும், கம்யூனிஸ்ட்ல இல்லைன்னா காங்கிரஸ்ல இருக்கணும், ரெண்டும் ஒரே கொள்கை தான், ரெண்டும் ஒரே பார்வை தான், வேற என்ன இருக்கு? உங்களது வலதுசாரி கட்சின்னு சொல்ல முடியுமா யாராவது? நாங்கள் இடதுசாரிகள், உங்களை வலதுசாரிகள் சொல்ல முடியாது. ஆனா வலதும் இல்லை இடதும் இல்லை, நீங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, அதனால உங்களோட சேரலாம் அப்படின்னா. அவர் தான் இப்ப காங்கிரஸ்ல நம்ம ராமமோகன் அவர்களுக்கு உறுதுணையாக எல்லா பணியையும் ஆற்றி கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் சிபிஎம்ல ஒருத்தர் வந்தார். நீங்க எதுக்கு செய்றீங்கன்னு கேட்டார். இனிமே வருங்காலம் எதிர்காலம் இந்த தேசியத்துடைய முகம், இந்த நாட்டோட குரல் எல்லாமே தலைவர் ராகுல் காந்தி தான். அவருக்கு தான் நிறைய பேர் இப்ப வராங்க. ஆனால் வருவதை நாம் அரவணைக்க தயாராக இருக்க மாட்டோம். மிதுன் சக்கரவர்த்தி ஏமாந்தான்னு தெரியாது. அவர் ஒரு பேரூராட்சி தலைவர், வழக்கறிஞர், அதிமுக இருந்தார். அதிமுக இருந்து எல்லோரையும் விலகி இப்போ ஒரு 5000 பேரோட ஒரு மாநாடு நடத்தி அதிமுக எப்படி ஒரு கூட்டத்தை நடத்துவாங்களோ அதுக்கு நிகராக நடத்தி சேர்ந்தார். அப்ப சொன்னார், நாங்க தேனி பிரகடனம் சொன்னேன், 1 booth 10 youth, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஒரு பூத் 10 youthனா ஒரு பூத்துக்கு 10 இளைஞர்கள் போட முடியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஏற்கனவே நாங்க போட்டு வச்சிருக்கோம், நான் ஒரு முயற்சி பண்றேன், 100 யூத் ஒரு பூத்துக்கு நான் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றேன், 3 மாசம் டைம் கொடுக்க. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நம்ம கட்சியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் பண்பாளர்கள், இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள், தைரியமாக யாரிடம் பேசக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட தலைவர்களை வைத்துக் கொண்டு இந்த தலைமுறையில் கட்சியை வளர்க்கவில்லை என்றால் எந்த தலைமுறையில் நாம் வளர்க்க வேண்டும் என்ற கேள்வி நம்மோடு எழுகிறது. ஆகவே இந்த மண்ணில போய் தலைவர் பெருமக்கள்லாம் நீங்க அப்படி கட்சி வளரணும், இப்படி கட்சி வளரணும் அறிவுரை சொல்வதற்கோ வழிகாட்டுவதற்கோ நாங்கள் வரவில்லை. நம்முடைய கனவு பெருந்தலைவர் காமராஜர் கனவை நனவாக்க வேண்டும், அந்த வேண்டுகோளை வைத்துதான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். அண்ணன் மாணிக்காக சொல்லும்போது சொன்னார், 139 ஆண்டுகள் பாரம்பரியம் வாய்ந்த கட்சி காங்கிரஸ் கிடையாது. 139 ஆண்டுகள் எந்த கட்சியும் இந்த தேசத்தில் கிடையாது. எல்லா கட்சியும் வரும் போயிடும். நீங்க எல்லா கட்சியும் வரலாறு எடுத்து பாருங்க, கம்யூனிஸ்ட் எடுத்து பாருங்க, எல்லாரும் எடுத்து பாருங்க. 1885 நம்ம கட்சி ஆரம்பிச்சோம். 1885 கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கும் கன்னியாகுமரி காஷ்மீரில் காங்கிரஸ் கொடி பறந்துதான். ஏதாவது ஒரு மாநில சார்பு அது என்ன காரணம்னா, நம்முடைய தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தியுடைய குடும்பத்தின் மீது பற்றுள்ளவர். நான் ஆந்திரா போயிருக்கும் போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்ஜிஓ கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு மலை பிரதேசம். அப்ப போயிருக்கும் போது அப்ப சொன்னார் ஒருத்தர், ஒரு என்ஜிஓ சொன்னாரு, தலைவர் ராஜீவ் காந்தி ஒருத்தர் பிரதமராக இருக்கும்போது அவர் போயிருக்கும் போது எல்லாமே அவங்க வேலையை பார்த்துட்டு கும்பிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னாராம், இவர் யார் தெரியுமா, இந்திரா காந்தி மகன் சொன்னாங்க. இந்திரா காந்தி மகனுக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு கண்டுபிடிச்சினாங்க. அப்ப அன்னை இந்திரா காந்தி மேல மலைவாழ் மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் என்ன ஈர்ப்பு இருக்கு, அதை யாரும் அகற்றவே முடியாது.
இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை நேருடைய குடும்பத்தை, இந்திரா காந்தி குடும்பத்தை யாரும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக கொடுத்திருப்பவர்கள், மக்களுக்காக வாழ்க்கை கொண்டிருக்கின்ற குடும்பம். இந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தை அருமையாக நம்முடைய தலைவர்கள் மக்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று என்னுடைய வேண்டுகோள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காமராஜர் அறக்கட்டளை நியமிச்சிருக்கிறார். அம்மா கூட பேசினாங்க, சோனியா அம்மா பேசி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அப்ப நான் சொன்ன நீங்க முடிவெடுக்க, நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க நான் ஒத்துட்டு போறோம். ஆனா என்னுடைய வேண்டுகோள் இன்னைக்கு சொன்ன நான் அங்க சொன்னதையும் சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் இருந்து புறப்பட்டு இந்த அறக்கட்டளை எப்படி ஆரம்பித்தார், இந்த சொத்துக்களை எப்படி சேர்த்தார், அப்ப அந்த சொத்துக்களை 2000 கோடிகளுக்கு மேல் சேர்ந்து வச்சு போயிருக்காரு இந்த கட்சி. இந்த கட்சி அறக்கட்டளையா செய்யணும். அப்போ நான் நேற்று கூட்டத்தில் கூட அண்ணன் சுதர்சன் ஆட்சியர் கூட சொன்னேன், இவ்வளவு காலமா எப்படி நடந்து விட்டுருவோம், அதை போய் நம்ம வந்து பரிசோதனை பண்ண வேண்டாம். இனிமே வர்றதுல விருதுநகர் ஆரம்பிப்போம். அதுல ஒரு பகுதியை விருதுநகர் மாவட்டத்திற்கு கல்வி வளர்ச்சிக்கும் மருத்துவ வளர்ச்சிக்கும் நம்ம செலவு பண்ணணும். அப்ப விருதுநகர் முன்னணி மாவட்டமா நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு. சரி, நீங்க ட்ரஸ்டி நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்முடைய நிர்வாகிகள் முதல் இங்க இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இன்னைக்கு 5 பேர் கொடுத்துருக்கோம். இன்னும் சில ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இனிவரும் காலங்களில இன்னும் அடுத்த செமஸ்டர் அடுத்த கல்வியாண்டுல குறைந்தபட்சம் விருதுநகர் மாவட்டத்துக்கு என்னுடைய ஆசை ஒரு 1000 பேருக்காக ஒரு கல்வி தொகை 1000 பேர் கொடுப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணிலிருந்து வந்தவர். இந்த மண்ணின் மக்கள் அதை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். அதை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் அவர்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜருக்கு என்ன ஆசை இருந்திருக்கும், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அவரை நேசிக்கின்ற மக்கள், அவர் பணியாற்றிய மாநிலங்கள், அவர் பணியாற்றிய தேசம். ஆனால் அவருடைய மண்ணுக்கு அவர் சேர்த்து வைத்தது அவருடைய ஆசை வந்து சேர வேண்டும், என்னுடைய தனிப்பட்ட ஆசை. அந்த அடிப்படையில் தான் மருத்துவ உதவி, கல்வி உதவி விருதுநகர் மாவட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அளிக்க வேண்டும் என்று நான் இதை தீர்மானமாக நீங்க முன்மொழிகிறேன். கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். நமக்குள்ள ஆசைகள், நமக்குள்ள திட்டங்களை அந்த மாணிக் தாகூர் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். இதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் எல்லாம் அரசியல் கற்றவர்கள், இந்த மண்ணில் பிறந்தவர்கள், அரசியலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்றவர்கள், இந்த மண்ணில் பிறந்தவர்கள். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த தேசம் முழுவதும் பண்பென்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, புரட்சி என்றால் என்ன, பொறுமை என்றால் என்ன, நாணயம் என்றால் என்ன, பக்தி என்றால் என்ற எல்லாவற்றையும் இந்த தேசத்திற்கு சொல்லிக் கொடுத்த தலைவருடைய மண். இந்த மண்ணில் நான் மிகப்பெரிய அளவில் உரையாற்றுவதற்கு ஒன்றுமில்லை. இப்பொழுது நான் நம்முடைய அண்ணன் மாணிக் தாகூருடன் பேசும்போது சொன்னேன், என்ன எதிர்பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். எந்தவித சலனமும் இல்லாமல், எந்தவித சுயநலமும் இல்லாமல் நாம் இந்த கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு எந்த தியாகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைவாக சொல்லுகிறேன், என்னை பொறுத்தவரை தலைவர் ஓமந்தூரார் எப்படி பொறுப்பேற்கும் போது நெளிந்து கொண்டு பொறுப்பேற்றாலும் அதே போன்றுதான் நான் பொறுப்பேற்றேன். இருக்கிற ஒரு நாளும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்காகவும் எங்களுடைய தலைவர்களுக்காகவும் நாணயமாகவும் நம்பிக்கையாகவும் உண்மையாக செயல்படுவோம் என்று பெருந்தலைவர் காமராஜர் மண்ணில் உறுதியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதோடு பெருந்தலைவர் காமராஜர் மீது பற்றுள்ள அனைவரும் ஆயிரக்கணக்கான கோடி இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது வரதராஜ நாயுடு என்பவர் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்து இந்த மண்ணில் வளர்ந்தவர். அவர் ஒரு சொத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் அவருடைய மருமகன் IAS ஆபீசர் ஒருவர் கொடுத்தார். அவர் எழுதும்போது சொல்லியிருக்கிறார், எங்களுடைய மாமனார் காங்கிரஸ் கட்சியிடம் கிருஷ்ணசாமி நாயுடு காங்கிரஸ் கட்சியிடம் ஒப்படைக்க சொல்லியிருக்கிறார் என்று டாக்குமெண்டை கொடுத்திருக்கிறார். அதை நாடாளுமன்ற 5 கோடி மதிப்புள்ள சொத்தை கொடுத்தார்கள். அந்த 5 கோடி மதிப்புள்ள சொத்தை நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திடம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக் தாகூரிடம் ஒப்படைக்கிறோம். அவர் இதை கட்சிக்காக எப்படியெல்லாம் பராமரிக்க முடியுமோ, பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்த வேண்டும் என்று உங்கள் முன்பாக உங்களை சாட்சியாக வைத்து அவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம்.